இன்றொரு தகவல். உரிமை பங்கு வெளியீடு, அதாவது ரைட் இஸ்யூஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் என்றால் என்ன? நிறுவனங்கள் இதனை வெளியிடுவதன் நோக்கம் என்ன? நீங்கள் பங்குச் சந்தையில் ஆக்டிவான முதலீட்டாளர் எனில் இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். அது ரைட் இஷ்யூ ஆஃப் எக்விட்டி ஷேர்ஸ் எனப்படும் நிறுவனங்கள் வெளியிடும் உரிமை பங்கு வெளியீடு. இங்கு பலருக்கும் இந்த உரிமை பங்கு என்றால் என்ன? நிறுவனங்கள் ஏன உரிமை பங்கு வெளியிடுகின்றன? அதன் நோக்கம் என்ன? இதனால் முதலீட்டாளர்களுக்கு என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ரைட் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். பங்குச் சந்தையில் சில காலமாகவே அடிக்கடி இடம்பெற்ற பெயர் ஒன்று உள்ளது என்றால் அது உரிமை பங்கு வெளியீடு எனப்படும் ரைட் இஷ்யூ ஆஃப் எக்விட்டி ஷேர்ஸ் தான். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கலாம், அல்லது தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவர்கள் அல்லது பங்குச் சந்தையில் முக்கிய அடிப்படை வார்த்தைகளை தெரிந்து கொள்பவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என நம்புகிறேன். சரி, இனி விஷயத்திற்கு வருவோம். நீங்கள் பங்குச் சந்தையில் ஆக்டிவான முதலீட்டாளர் எனில் இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்பீர்கள். அது ரைட் இஷ்யூ ஆஃப் எக்விட்டி ஷேர்ஸ் எனப்படும் நிறுவனங்கள் வெளியிடும் உரிமை பங்கு வெளியீடு. இங்கு பலருக்கும் இந்த உரிமை பங்கு என்றால் என்ன? நிறுவனங்கள் ஏன உரிமை பங்கு வெளியிடுகின்றன? அதன் நோக்கம் என்ன? இதனால் முதலீட்டாளர்களுக்கு என்ன பலன் என்பதை இங்கு படித்து தெரிந்து கொள்ளலாம். உரிமை பங்கு வெளியீடு என்றால் என்ன? உரிமை பங்கு வெளியீடு என்பது ஒரு நிறுவனம் அதன் தற்போதைய பங்குதாரர்களுக்கு மட்டுமே குறைந்த விலைக்கு கூடுதல் பங்குகளை வழங்கும் ஒரு நடைமுறையாகும். இதில் பங்குதாரர்கள் தங்களிடம் இருக்கும் பங்குகளின் அளவிற்கு ஏற்ப குறிப்பிட்ட விலைக்கு புதிய பங்குகளை வாங்கும் உரிமையை பெறுவார்கள். இந்த பங்குகளை வாங்குவது கட்டாயமா என்றால் இல்லை. முதலீட்டாளர்கள் விரும்பினால் வாங்கலாம். உதாரணமாக, நீங்கள் ஒரு நிறுவனத்தின் 100 பங்குகளை வைத்திருக்கிறீர்கள் எனில் அந்த நிறுவனம் 1:5 என்ற விகிதத்தில் உரிமை பங்கு வெளியிடுகிறது என்றால் நீங்கள் ஒவ்வொரு 5 பங்கிற்கும் ஒரு புதிய பங்கை வாங்கும் உரிமையை பெறுவீர்கள். அதாவது நீங்கள் கூடுதலாக 20 பங்குகளை குறைந்த விலைக்கு வாங்கும் வாய்ப்பு. நிறுவனங்கள் ஏன் உரிமை பங்குகளை வெளியிடுகின்றன? ரைட் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் தெரியுமா? 1. நிதி தேவை. டு ரேஸ் ஃபண்ட். நிறுவனம் வளர்ச்சி திட்டங்கள், புதிய உற்பத்தி யூனிட்கள், ஆராய்ச்சி போன்ற நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக நிதி தேவைப்படும் போது உரிமை பங்கு வெளியீடு மூலம் நிதி திரட்டுகின்றன. 2. கடன் வாங்குவதை தவிர்க்க. டு அவாய்ட் லோன்ஸ். நிறுவனம் அதன் முதலீட்டாளர்களுக்கே இந்த உரிமை பங்கு வெளியிடுவதன் மூலம் அதிக நிதி திரட்ட முடியும். அதனால் வெளியே கடன் வாங்க வேண்டியதன் அவசியத்தை அது குறைக்கிறது. 3. தற்போதுள்ள பங்குதாரர்களுக்கு முன்னுரிமை. டு கிவ் preference டு எக்ஸிஸ்டிங் ஷேர்ஹோல்டர்ஸ். புதிய பங்குகளை வெளியிடுவதன் மூலம் முதலிலேயே முதலீடு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இது முதலீட்டாளர்களை மேலும் ஊக்கப்படுத்தும். 4. செலவுகளை குறைத்தல். பப்ளிக் இஷ்யூ அல்லது IPOவை விட உரிமை பங்கு வெளியீடு குறைந்த செலவுடையதாக இருக்கும். 5. நிர்வாக கட்டுப்பாடு. டு அவாய்ட் டைலூஷன் ஆஃப் கண்ட்ரோல். புதிய பங்குகளை வெளிப்படையாக வெளியிடுவதன் மூலம் அவுட்சைடர்ஸ் கைவசம் பங்குகளை செல்லும். அதே உரிமை பங்கு வெளியீடு ஏற்கனவே இருக்கும் முதலீட்டாளர்கள் அல்லது பங்குதாரர்களுக்கே வழங்கப்படுவதால் நிர்வாக கட்டுப்பாடு பாதுகாக்கப்படுகிறது. இது போன்ற மேலும் தகவலுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.